திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா என்றார். எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி நீங்கள் இந்த பகுதியை வாசிக்கலாம். ஆமீன். இந்த பகுதியிலிருந்து அநேக காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். விசுவாசம் எப்படி வெளிப்படும், ஒரு மனிதனிடத்தில் விசுவாசம் இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து நான் உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன். யாராவது ஒருவர் சொல்லலாம், போன வாரத்தில் நான் என்ன போதித்தேன் என்பதை. அப்போது நோட்ஸ் எடுத்ததெல்லாம் சும்மா டம்மிக்கு பார்க்கலை, கண்டுபிடிச்சிட்டேன். நோட்ஸ் எடுக்கும்போது பார்த்து சந்தோஷப்பட்டேன், பரவாயில்ல மாற்றம் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் இது அவ்வளவும் பொக்கு வெடி படம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, அது கடைசியாக சொன்னது கரெக்டா? ஓகே, கதை நல்லவர். போதிக்கிறது எதுக்குன்னா நம்ம கற்றுக்கொள்ளணும். போதிக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமென். அதுக்காக தான் இதை போதிக்கிறோம். ஓகே, இன்றைக்குள்ள பகுதிக்கு நேராக நம்ம போவோம். திரும்ப உங்களுக்கு கேட்கணுன்னா யூடியூப்பில் இருக்கிறீங்க, அதை கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். விசுவாசம் அப்படிங்கிறது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதகள் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசிக்கணும் சொல்லி விசுவாசத்தை குறித்து அநேக போதனைகள் நமக்கு வருது. ஆனால் அந்த போதனையில் நாம் அதை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால், நமக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை விசுவாசிக்க வேண்டும் என்ற மாதிரி நம்ம தவறாக புரிந்து கொள்கிறோம். அதான் சொன்னேன், அந்த விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நீங்கள் மட்டும் விசுவாசிக்கவில்லை, பிற மதஸ்தர்களும் விசுவாசிக்கிறார்கள், நாத்திகர்களும் விசுவாசிக்கிறார்கள். ஒரு தொழில் தொடங்கும் போது அவங்க நினைக்கிறாங்க கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவங்களும் இந்த தொழில் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க விசுவாசித்து தான் தொழில் தொடங்குறாங்க. அப்போது அந்த ஒரு காரியத்தை குறித்து விசுவாசிப்பதல்ல, கடவுளை குறித்து விசுவாசிப்பது. எல்லாரும் சொல்லுங்க, கடவுளை குறித்து விசுவாசிப்பது. இந்த காரியத்தை நான் தொடங்குகிறேன், நான் ஆராதிக்கிற தேவன் இந்த விஷயத்தில் எனக்கு வெற்றி தர வல்லவராய் இருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசம். அது பார்ட் பி. விசுவாசம், தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை நான் தேடுகிறதுனால எனக்கு நன்மை உண்டுங்கிற விசுவாசம். ஆமென். நான் சொன்ன இந்த பார்ட் பி விசுவாசம் கூட ஓரளவுக்கு பரவலாக இருக்கும். ஆனால் பார்ட் பி விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும்போது, அந்த காரியத்தில் தோல்வியோ தொய்வோ ஏற்படும் போது தேவன் மீது வைத்திருக்கிற நம்முடைய நம்பிக்கை குறைந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. அநேக நேரங்களில் பின்வாங்கி போனவர்கள் பார்ட் பி விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தனால தான் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் சில நேரங்களில் சிலரை தேவனுக்கிட்டவும் சிலரை தேவனை விட்டு தூரமாகவும் கொண்டு போயிருக்குது. அப்போது நம்ம விசுவாசிக்கிறதுனால, விசுவாசியாமல் இருக்கிறதுனால கடவுள் இல்லாமல் போவதில்லை, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற நன்மை கிடைக்காம போகிறதில்லை. நம்ம விசுவாசிக்காமல், தேவனை விசுவாசிக்காமல் இருக்கிறதுனால நமக்கு வர வேண்டிய நன்மைகளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் அதனுடைய உண்மை. அப்போது எபிரேயர் 11:6 சொல்லியிருக்குது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, பலன் அளிக்கிறவர் என்றும். அவரை நான் தேடுறதுனால, அவரை நான் ஆராதிக்கிறதுனால என் வாழ்க்கையில் மிகுந்த நன்மை உண்டு. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க?
எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிறதுனால, தேவனை நான் ஆராதிக்கிறதுனால என் வாழ்க்கையில் மிகுதியான நன்மை உண்டு. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் கர்த்தரை தேடுகிறதுனால, கர்த்தரை ஆராதிக்கிறதுனால மிகுதியான நன்மை உண்டு. இது இந்த தேவனை குறித்ததான இந்த விசுவாசம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது, அந்த விசுவாசம் நம்மை தேவனிடத்தில் இன்னும் நெருங்கவும் கிட்டி சேரவும், தேவனுக்காக எதையும் செய்வதற்கு அந்த விசுவாசம் நமக்கு உதவி செய்கிறது. உள்ளத்தில் இருக்கிற விசுவாசம் நாம் தேவனை தேடுவதின் மூலமாக அது வெளிப்படுகிறது. விசுவாசம் உண்மையானது என்பது. தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாத மனுஷன் தேவனை தேட முடியாது. தேவனை தேட முடியாது. அநேக நேரங்களில் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்மையாகவே அவர்கள் தேவனை விசுவாசிப்பது இல்லை. கடந்த வாரத்தில் ஒரு போதகர் ஒருவருக்கு சுகவீனமாக இருந்ததுனால நானும் மனைவியும் அவரை பார்க்க போயிருந்தோம். பார்த்து முடித்து விட்டு திரும்பி வரும்போது என்னுடைய பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்த ஒரு ஆசிரியை, பழைய முன்னாள், இப்போ அவங்க வேலை பார்க்கல, அவங்களையும் ஆசிரியையும் அவங்களுடைய கணவரையும் நாங்கள் பார்க்க நேர்ந்தது. அப்போது அப்படி பார்க்கும்போது அவங்க ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள். மாறி மாறி விசாரித்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய மனைவியை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் டிபிஎம்மா அப்படின்னு கேட்டாங்க. அப்போது எனக்கு புரிந்தது, ஜொல்ஸ் போடாதனால பார்த்து கேட்குறாங்க அப்படின்னு புரிஞ்சிச்சு. அப்போது அதெல்லாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது, பொதுவாக டிபிஎம் போகிறவங்க மருந்து எடுக்க மாட்டாங்க. அப்போது நீங்கள் அப்படியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். எப்படின்னா, மருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பிறரை நாங்கள் திணிக்கிறதில்லை. ஆனால் நாங்கள் மருந்து எடுத்தாலும் கர்த்தர் தான் சுகம் தருகிறாருங்கிறத நாங்கள் நம்புகிறோம். பொதுவாக சின்ன சின்ன காய்ச்சல் தலைவலி வந்த உடனே ஒரு மருந்து மாத்திரைன்னு போகிறது நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை. பொதுவாக நார்மலாக அப்படி சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை. ஆனால் அதே நேரத்தில் சொன்னேன், கர்த்தரை நம்பி ஜெபிக்கிறதுனால மருந்தே எடுக்காமல் ஜெபிக்கிறவங்க எல்லாம் முட்டாள்னு கிடையாது. அவங்களுக்கு விசுவாசம் இருக்குது. விசுவாசம் இருக்கிறதுனால கர்த்தரை தேடுறாங்க. அதுக்காக எல்லாரும் அதே மாதிரி விசுவாசிக்கணும்னு சொல்லி அந்த விஷயத்தில் யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை. அப்போது இந்த வார்த்தையை சொல்லும்போது, அப்படி மருந்தே எடுக்காமல் ஜெபம் பண்ணி பரிபூர்ண சுகத்தை பெற்றவங்க அநேகம் பேர்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அநேக சாட்சிகள் இருக்குது. அதனால் அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அதுக்கு அவர் சொன்ன விஷயம், அது சில நேரங்களில் இந்த உடலில் இருக்கிற சில மாற்றங்கள்னால சில காரியங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ தான் நான் அதுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்படி இல்லை, ஏனென்றால் மருத்துவர்களே மெய் சிலிர்த்து போன அநேக காரியங்கள் இருந்திருக்கிறது. டாக்டரே சொல்கிறாங்க, இது காட்ஸ் மிராக்கிள், தேவன் செய்த ஒரு அற்புதம் அப்படிங்கிறத அநேக மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் சில பொல்லாத வியாதிகளுக்காக அவங்க ஸ்கேன் செய்யும்போது சில பிரச்சனைகள் இருப்பதை கண்டுபிடித்த அதே மருத்துவரே அந்த வியாதி இப்படி தான் பொல்லாததுன்னு சொல்லி அவங்க அறிந்த பிறகு அவங்க தேவனை தேடின போது அவங்க தேவனிடத்தில் ஜெபித்து விட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னால் திரும்ப ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேன் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை, ஆப்ரேஷன் வேண்டாம் என்று சொல்லி டாக்டர்களுக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அப்போது இதெல்லாம் சொன்னேன், அதுவும் இருக்குது. எதுக்காக இதை சொல்கிறேன் என்றால், அவரும் தேவனை நம்புகிறவர் தான். ஆனால் தேவனை தேடுவதனால இப்படிப்பட்ட நன்மைகள் உண்டு என்பது அவருக்கு தெரியவில்லை. இதே போல் அநேக கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். தேவனை தேடுவதனால நன்மை உண்டு. தேவனை தேடுகிறவன் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென், ஆமென். நம்ம சபையில் கூட அநேகம் பேருக்கு தெரியும், அநேகம் பேர் இருக்கிறாங்க தேவனுடைய பரிபூர்ண சுகத்தை பெற்றவர்கள். ஆமென். இருக்கீங்களா? இருக்கீங்களா? இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ தேவனை தேடுகிறதுனால, தேடுகிற விசுவாசத்தோடு தேடுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகுதியான நன்மை உண்டு. அந்த விதம் பல விதங்களில் வெளிப்படுகிறது. தேவனை விசுவாசிக்கிற மனிதன் தேவனை தேடுகிறவனாக இருப்பான். எப்படி இருப்பான்?
தேவன் இருதயத்தை பார்க்கிறவர், அவரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறவர். இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பார்க்கிறாரு. இங்கே வந்திருந்தாலும் உங்கள் இருதயத்தில் எதற்காக வந்திருக்கீங்க? ஆண்டவரை தேடுவதற்காக, அவர் உண்டென்று விசுவாசித்ததுனால அவரை தேடுவதற்காக வந்திருக்கீங்களா? இல்லை கட்டாயத்தின் பேரில் ஏதோ சரி போனால் ஏதாவது ஒன்று நடக்குமே அப்படின்ற மாதிரி வந்திருக்கீங்களாங்கிறதையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆனால் அவரை தேடுகிறவர்களுடைய இதயத்தை பார்க்கும்போது அவர் உண்டென்று விசுவாசித்து அவரை ஆராதிக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவருடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக அவருடைய கண்கள் உங்களுடைய இருதயத்தை நோக்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெண்டாவது, தேவனை தேடுகிறவர், அவர் உண்டென்று விசுவாசிக்கிறவன், அவன் ஜெபிக்கிறவனாக இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? ரகசியமாக ஜெபிக்கிறவனாக இருக்கான். ஜெப வாழ்க்கைங்கிறது அந்த மனுஷனுக்கு இருக்கும். அதுதான் மத்தேயு 6 போதித்தேன். ஜெபிக்கிறவனாக இருப்பான். ஏன்னா அவர் உண்டுன்னு அவனுக்கு தெரியும். அவர் இருக்கிறாருங்கிற தெரிஞ்சனால அவரோடு பேசுகிறவனாக இருப்பான். அவரிடத்தில் பேசுகிறவனாக இருப்பான். இல்லாத ஒரு மனிதனிடத்தில் யாரும் பேச முடியாது. பேச முடியுமா? பேச முடியாது. ஏதோ ஒருவேளை உங்கள் கிட்ட இல்லாட்டாலும் தூரத்தில் இருக்கிறதுனால ஃபோன்லேயே நம்ம தொடர்பு கொள்கிறோம் இல்லையா? இருக்கிறதுனால தொடர்பு கொள்கிறோம். அப்போ ஜெபமே செய்யாத ஒரு மனிதன் தேவனை விசுவாசியாத மனிதன். தேவனை விசுவாசியாத மனிதன். நீங்கள் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து கேள்வி கேட்கணும், என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஆமாம் போடுற நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் எப்படி இருக்கிறது? உண்மையாகவே தேவன் உண்டென்று நான் விசுவாசிக்கிறவனாக இருந்தால் நான் ஜெபிக்கிற மனுஷனாக இருப்பேன். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவன் உண்டென்று விசுவாசிக்கிற நல்ல பிள்ளை அங்கே போய் வெரி குட், அப்புறமா சண்டே கிளாஸில் விளையாடலாம். என்ன வெரி குட் வெரி குட், நல்ல பிள்ளை. ஓகே, கவனிங்க கவனிங்க, நல்லா கவனிங்க. ஓகே, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்கெல்லாம் தேவனை விசுவாசிச்சதுனால தான் அவங்களுடைய கடினமான சூழ்நிலையிலும் 3 வேளை ஜெபிக்கிறவர்களாக, எல்லாரும் சொல்லுங்க, ஜெபிக்கிறவர்களாக, பரலோகத்தின் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறவர்களாக, தட் மீன்ஸ் அவரை இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? ஆமென். புரியுதா? நான் சொல்றது புரியுதா? அவங்க தேடக்கூடிய அவங்களுடைய இருதயத்தை கண்ணோக்கி பார்த்ததான அந்த தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென். நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். அப்போ விசுவாசம் தேவனை தேடுவதில், தேவனிடத்தில் ஜெபிப்பதில், தேவனிடத்தில் உபவாசிப்பதில், காரியத்துக்காக என்ன சொல்கிறது, உண்ணாவிரதம் தர்ணா இருக்கிறத அந்த உபவாசத்தை குறித்து நான் பேசவில்லை. அந்த உபவாசம் எனக்கு பிடிப்பதும் இல்லை, அந்த உபவாசத்தை நான் ஆதரிப்பதும் இல்லை. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள், போதகர்கள் முட்டாள்தனமாக நான் இதற்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணால் நடக்கும்னு சொல்லி முட்டாள்தனமாக நம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் ஒருபோதும் ஆதரிப்பதில்லை. தேவன் இருக்கிறார், நான் அவரோடு பேச வேண்டும். தேவன் இருக்கிறார், நான் அவரோடு உறவாட வேண்டும். தேவன் இருக்கிறார், அவருடைய நேரத்தை செலவு செய்ய வேண்டும். எப்படி ஒரு கணவன், எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள், அவளோடு என்னுடைய நேரத்தை செலவு செய்ய வேண்டும். எப்படி ஒரு மனைவி, எனக்கு ஒரு கணவன் இருக்கிறார், அவரோடு என்னுடைய நேரத்தை செலவு செய்ய வேண்டும். எப்படி ஒரு பெற்றோர், எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களோடு என்னுடைய நேரத்தை செலவு செய்ய வேண்டும். எப்படி பிள்ளைகள் வளர்ந்த பிறகு எனக்கு பெற்றோர் இருக்காங்க, அவங்களோட நேரத்தை செலவு செய்ய வேண்டும் என்று அவங்க வாழ்க்கையில் இருக்கிற 1000 கஷ்டமான பல வேலைப்பளுக்கள் இருந்தாலும் அவைகள் மத்தியில் இருக்கிறார்கள் என்று நம்புகிறதுனால அவங்களோடு தங்களுடைய நேரத்தை செலவு செய்கிறார்கள். நான் சொல்கிறேன், தேவனை விசுவாசிக்கிற நீங்களும் நானும், நான் உபவாசிப்பதனால அவரோடு என்னுடைய நேரத்தை செலவழிக்கிறேன். அவர் இருக்கிறார் என்பதை நம்புகிறதுனால அவரோடு என் நேரத்தை செலவு செய்கிறேன். நான் ஜெபிக்கிறேன், அவரோடு பேசுகிறேன். நான் உபவாசிக்கிறேன், அவருடைய நேரத்தை செலவு செய்கிறேன். என் உணவை விட மேலாக அவரோட நேரத்தை செலவு செய்கிறேன். உங்களில் அநேகம் பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும். எப்படிப்பட்ட அனுபவம்? ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பீங்க, சாப்பாடு நேரம்லாம் இருந்தாலும்
அதை கவனிக்காமல் சாப்பிடாமல் பேசின அனுபவங்கள் உங்களில் பல பேருக்கு இருந்திருக்கும். ஏனென்றால் நீங்கள் நேசிக்கிறீர்கள். இப்போ நான் சாப்பிட்றதை விட இவரோடு நேரம் செலவு பண்ணது மேன்மை என்று நீங்கள் நினைச்சதுனால. ஆமென். அப்போ விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையாக வெளிப்பட வேண்டும் என்றால் எனக்குள்ளாக இருக்கிறதான விசுவாசம் இப்படிப்பட்ட கிரியைகள் மூலமாக வெளிப்படுகிறது. அதே போல கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஆமென். கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் இருக்கிறதுனால, அவரை தேடுகிறதுனால, அவருக்கென்று கொடுக்கிறதுனால என் வாழ்க்கையில் மிகுந்த நன்மை உண்டு, மிகுந்த நன்மை உண்டு. ஆமென். நான் சொல்றேன், விசுவாசம் இல்லாதவன், தேவனை நம்பாதவன் நிச்சயமாக கர்த்தருக்கென்று கொடுக்கிறவனாக இருக்கவே மாட்டான். ரெண்டாவது, கொடுக்கிறதுல ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க, ஜெபிக்கிறதுல ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க, உபவாசிப்பதில் ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்காங்க. தேவனிடத்தில் பதிலை எதிர்பார்க்கிறவன் ஜெபிக்கிறதா இருந்தாலும், உபவாசிக்கிறதா இருந்தாலும், கர்த்தருக்கென்று கொடுக்கிறதா இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாக அவைகளை ரகசியமாக செய்கிறான். ஏனென்றால் அவர் இருக்கிறார். யாருக்கும் தெரியாமல் நான் செய்தாலும் அது அவருக்கு தெரியாமல் இருப்பதில்லை. ஆமென். ஏனென்றால் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய 7 கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய கண் இருதயத்தின் நினைவுகளையே பார்க்க அறிந்த அந்த கண் நான் யாருக்கும் தெரியாமல் தேவனுக்கென்று கொடுப்பதை அவர் அறிந்து என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? இதுதான் தேவனை பற்றிய ஒரு உணர்வு ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வெளிப்படுகிற விதம். நம்மை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் தேவனை ஆராதிக்கிறதுல என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அப்படின்னா நான் தேவனை விசுவாசிக்கிறேன். ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது, உபவாசிக்கிறது, இது எதுவும் தேவையின் அடிப்படையில் இல்லை, விசுவாசத்தின் அடிப்படையில். கர்த்தர் இருக்கிறார், அதனால நான் கொடுக்கிறது எதுவாக இருந்தாலும் இது எல்லாம் சரியாக இருக்குமானால் உண்மையாகவே நான் தேவனை விசுவாசிக்கிறவனாக இருப்பேன். ஆமென். இனி என்ன ஒரு பகுதியை குறித்து பார்க்கணும். தேவனை தேடுவதின் மூலமாக விசுவாசம் என்ன செய்து வெளிப்படுது? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. தேவனை தேடுவதின் மூலமாக விசுவாசம் வெளிப்படுகிறது. பக்கத்தில் கேளுங்க. இப்போ நீங்கள் தேவனை தேடுறீங்களா? உங்கள் இருதயம் என்ன சொல்லுது? நீங்கள் உண்மையில் தேடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குதா? ஆமே. தொடர்ந்து திருப்பிக் கொள்வோம். உபாகம புத்தகம் 4வது அதிகாரம். தேவனை எப்பொழுது தேட வேண்டும், எப்படி தேட வேண்டும்? உபாகமம் 4வது அதிகாரம். இதை குறித்து ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் 1 அல்லது 2வது வருடங்கள், 1 அல்லது 2வது வருடத்தில், நான் இதை 2வது வருடம் என்று நினைக்கிறேன். அப்போது நான் இந்த பகுதியை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே போதித்திருக்கிறேன். இதனுடைய பின்னணியத்தை குறித்து நான் பேசியிருக்கிறேன். அக்காலத்திலே அப்படின்னு சொல்லி மெசேஜ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அக்காலத்திலே அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் அந்த செய்தியை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ அதில் மோசே கடைசியாக முக்கியமான சில காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் சொல்ல விரும்புகிறான். எப்படி? நல்லா கவனிக்கணும். வாசிக்கும்போது பார்க்கலாம். இப்போ என் முகத்தை பார்க்கலாம், கவனிங்க. எப்படி ஒரு தேர்வு எழுத ஆயத்தமாக இருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு அந்த தேர்வு எழுதக்கூடிய கடைசி காலத்தில் அந்த ஆசிரியர்கள் பிள்ளைகள் அதிகமாக மார்க் எடுக்க வேண்டும், பார்டரில் இருக்கிற பிள்ளைகள், தோல்வியில் தழுவக்கூடிய பிள்ளைகள் எப்படியாவது பாஸ் பண்ண வேண்டும், எப்படி சீக்கிரத்தில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், இப்படியெல்லாம் கடைசி நேரத்தில் தேர்வு சமயத்தில் அந்த போதனைகளை கொடுப்பாங்க. அந்த ஆசிரியர்கள் அறிவுரை சொல்லுவாங்க. எழுதுறது எப்படி இருக்கணும், எப்படி நீங்கள் நிறைய எழுதியிருந்தால் நிறைய பேப்பர் இருக்குது, எப்படி அவங்களுக்கு நீங்கள் சரியாக எழுதிருக்கீங்கிறத திருத்துற ஆசிரியருக்கு எப்படி ஈஸியாக பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி அதை எப்படி காட்ட முடியும், இப்படிப்பட்ட முக்கியமான சில துணுக்குகளை கொடுப்பது வழக்கம். இதை போல மோசேயுடைய கடைசி காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை முக்கியமாக செய்யணும், எல்லாரும் சொல்லுங்க, முக்கியமாக செய்யணும்.
என்னென்ன காரியங்களை அவங்க விட்டுறக்கூடாது, என்னென்ன காரியங்களை அவங்க மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத குறித்து அவன் சொல்லும்போது கவனிங்க. உபாகம் 4வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமும் 4:29. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். எல்லாரும் சொல்லுங்க, தேடுவாய். சத்தமா சொல்லுங்க, தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும், எல்லாரும் சொல்லுங்க, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். ஆமென். மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிங்க. விசுவாசம் எனக்குள்ளாக இருக்கும்போது நான் தேவனை தேடுகிறேன். ஏனென்றால் தேவனை தேடும்போது தேவனை கண்டடைகிறோம். தேடுகிறவனுக்கு மிகுதியான பலன் உண்டு. தேடுகிறவனுக்கு மிகுதியான பலன் உண்டு. இப்போ மோசே என்ன சொல்றாரு? அங்கே இருந்து, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அங்கே இருந்துங்கிறது. அடுத்த ஆள் என்ன சொல்றாரு? அங்கே இருந்து நீ தேவனை தேடுவாய். எப்படி தேடுவாய்? முழு இருதயத்தோடு. ஆமே, எல்லாம் சொல்லுங்க, முழு இருதயத்தோடு. பக்கம் பார்த்து சொல்லுங்க, உங்க முழு இருதயத்தோடு தேவனை தேட வேண்டும். முழு இருதயத்தோடு தேவனை தேடணும். அப்போ தேவனுடைய மகிமை நீங்க பார்ப்பீங்க. ஆமே. அநேக நேரத்தில் நான் தேவனை தேடுறோம், ஆனால் முழு இருதயத்தோடு தேடுறதில்லை. அமத்சியாங்கிற ஒரு ராஜாவை குறித்து வேதாகமம் இப்படி சொல்கிறது, அவன் முழு இருதயத்தோடு தேவனை தேடவில்லை. ஆமே, சொல்றது புரியுதா? அப்போ தேவன் தம்மை தேடுகிற மனிதர்கள் அவருடைய இருதயத்தை பார்க்கிறாரு. ஃபர்ஸ்ட் தேவனை தேடுகிற உணர்வு இருக்காங்கிறத பார்க்கிறாரு. ரெண்டாவது, அவங்க எப்படிப்பட்ட இருதயத்தோடு தேவனை தேடுகிறாங்க பார்க்கிறாரு. முழு இருதயத்தோடு தேடுறாங்களா, இல்லை ஒன் ஆஃப் த பார்ட், ஒரு பகுதி, ஒரு பகுதி அப்படி கர்த்தரை தேடுறாங்களான்னு பார்க்குறாரு. ஏன் பார்க்குறாருன்னா, அவங்க வாழ்க்கையில் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக. ஆமே. நான் சொல்கிறேன், உங்களை பாஸ்டர் பார்க்குறாரா பார்க்கலையாங்கிறத பற்றி யோசிக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளை பாஸ்டர் பார்க்குறாரா பார்க்கலையாங்கிறத யோசிக்கிறாதீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர், நான் சொல்கிறேன், ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் தாழ்வுக்கும் போதகரோ காரணம் இல்லை. ஏன்னா போதகரால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் யார் எல்லாம் உண்மையாக கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறார். இது உங்களுக்கு நல்லா தெரியணும். உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்க பிள்ளைகளுக்கு தெரியும். உங்களுக்கு தேவன் இருக்கிற இடத்துல பாஸ்டர் இருந்தார்னா நிச்சயமாக நீங்கள் கர்த்தரை தேடவே முடியாது. பாஸ்டரை பார்க்கும்போது மட்டும் நடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ தேவனுடைய மகிமையை காண முடியாது. நான் சொல்கிறேன், முதல்ல உங்கள் அறிவில் இருக்கிற இந்த அறியாமை உங்களை விட்டு நீங்கணும். பாஸ்டர் காணும்படி கர்த்தரை தேடுறதில்ல, பாஸ்டர் பார்க்கும்போது கர்த்தரை ஆராதிக்கிறதில்ல, இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. அந்த இடத்துல காலையிலையும் சாயங்காலமும் அநேகர் அந்த இடத்துல வந்து பொழுது போக்குவது வழக்கம். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு 7 சகோதரிகள், 7 பெண்கள், குருடான பெண்கள் அந்த மாத்தூர் தொட்டி பாலத்தினுடைய கீழ்ப்பகுதியில் உட்கார்ந்திருந்து போட்டோ கேமரா எடுத்துட்டு இருக்காங்க. நல்லா கவனிக்கணும், குருடான பெண்கள். சில நேரத்தில் பக்கத்தில் போகிறவங்களை குறித்து அவங்க எல்லாம் சேர்ந்து இருந்து இதை ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஒருவர் அவங்க பக்கத்தில் போகிறாரு. போயிட்டு கேட்குறாரு, ஏம்மா இவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறீங்களே, கூலிங் கிளாஸ் போட்டு கருப்பு கிளாஸ் போட்டிருக்காங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறீங்களே எதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னோடனே, நாங்கள் இதை ஒருவருக்கு அனுப்பி கொடுப்போம்.
எங்களுக்கு பார்க்க முடியாது, எங்களை ஒருத்தர் பார்க்கிறார். நான் சொல்கிறேன், ஒரு குருடர்களுக்கு கண் பார்வை இல்லாத ஒருத்தருக்கு இருக்கிற உணர்வு இன்றைக்கு தேவனை தேடி வந்திருக்கிற நமக்கு இருக்குதா? உங்களை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். பக்கங்களை பார்த்துங்க, உங்களை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தை அறிகிற பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். தன்னை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று தேவன் பார்க்கிறார். தேவனை தேடுகிறவன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேடணும். பாஸ்டர் பார்க்கும்படியாக தேடுறதில்ல. நான் சொல்கிறேன், உண்மையாக தேவனை குறித்து தானே நம்பிக்கை இருந்துச்சுன்னா, யாருடைய உள்ளத்தில் தேவனை குறித்த நம்பிக்கை இருக்குதோ அவங்க தேவனை தேடாமல் இருக்க மாட்டாங்கங்கிறது என்னுடைய வார்த்தை அல்ல, உங்கள் ஒவ்வொருத்தருடைய கையில் இருக்கிற வேத வசனம் அப்படியே சொல்கிறது. ஆமென். ஒரு பார்வை இல்லாதவர்கள் நினைக்கிறாங்க, என்னால் எங்களை பார்க்க முடியாது தான், ஆனால் எங்களை பார்க்கிற ஒரு மனிதன் யாரோ ஒருவர் இருக்கிறார். நான் சொல்கிறேன், அவங்களை விட மேலாக நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். ஏன் நான் ஆராதிக்கிற தேவன், நான் நம்புகிற தேவன் என் இருதயத்தை பார்க்குறாரு. நான் தேவனை எப்படி தேடுறேங்கிறத பார்க்குறாரு. அந்த தேடுற விதம் தான் அவருக்கு மேலே நான் வச்சிருக்கிற நம்பிக்கையே எப்படிப்பட்டதுன்றது சொல்லுது. அவர் பார்க்குறாரு, முழு இருதயத்தோடு தேடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு. பக்கத்தவங்களை பார்த்து கேளுங்க, ஆண்டவரை முழு இருதயத்தோடு தான் தேடுறீங்களா? கூப்பிட்டு கேளுங்க. ஜோம்னிட்டு இருந்தாலும் விடாதீங்க, கூப்பிட்டு கேளுங்க. அப்புறம் ஜோம்னலாம் இப்போ எனக்கு பதில் சொல்லுங்க, ஆண்டவரை முழு இருதயத்தோடு தான் நீங்கள் தேடுறீங்களா? நான் சொல்கிறேன், எப்படிப்பட்ட இருதயத்தோடு தேடுகிற மனிதர்களாய் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் இருக்கிறார். மோசே சொல்கிறாரு, அங்கே இருந்து நீ உன் தேவனாய கர்த்தரை தேடுவாய், நீ உன் முழு தேடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். அப்படி விடலை. உன் முழு இருதயத்தோடு நீ தேவனை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். ஆமென். அப்பொழுது அவரை கண்டடைவீர்கள். அப்போதான் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். தேவனை தேடுகிற உணர்வு இருக்கும்போது தேவன் இருக்கிறார் என்பதை அவர் உங்களுக்கு உணர்த்துவார். தம்முடைய மகிமையின் மூலமாக, உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவதன் மூலமாக. எப்போ உணர்த்துவார்? முழு இருதயத்தோடு தேடும்போது. ஆமே. எத்தனை பேர் அப்படி தேடலான்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், இவ்வளோ நாளும் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில் எந்த நன்மையும் இல்லை, எந்த மேன்மையும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்களா? உங்கள் மனசில் யோசித்துட்டு இருக்கீங்களா? ஒரு செகண்ட் உங்கள் இருதயத்தை சீர்தூக்கி பாருங்கள். முழு இருதயத்தோடு தேவனை தேடுகிற உணர்வு உங்களுக்கு இருக்குதா? வேதம் சொல்லுது, முழு இருதயத்தோடு தேடினால் அவரை காண்பீர்கள், அவரை கண்டடைவீர்கள். அநேக நேரத்தில் கர்த்தரை கண்டடைய முடியாமல் அவருடைய மகத்துவமான செயல்களை, மகிமையான செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாமல் போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம், தேடுறேன் ஆனால் முழு இருதயத்தோடு தேடலை. அமத்சியா ராஜாவை போல முழு இருதயத்தோடு தேடாமல் என்னுடைய தேவைக்காக மட்டும் தேடுகிறேன். புரியுதா? சொல்றது புரியுதா? எனக்கு தேவைக்காக மட்டும் நான் தேடுவேன். அவர் தேவன், அவரை தேடுகிறதுனால எனக்கு பலன் உண்டுங்கிற ஒரு நம்பிக்கை, அவர் இருக்கிறார், அவரை தேடும்போது எனக்கு நிச்சயமாக பலன் உண்டுங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. எனக்கு தேவைப்படும் போது நான் அவர்கிட்ட டச் வச்சுக்குவேன். மற்ற நேரத்தில் அவர் எனக்கு வேண்டாம், அவரை தூக்கி தூர விலக்கிடுவேன். பார்ட் டைம் ஜாப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபுல் டைம் ஜாப் இருக்குது, பார்ட் டைம் ஜாப் இருக்குது. ஃபுல் டைம் ஜாப்புங்கிறது அவங்களுடைய முழு ப்ரொஃபஷன். அது நான் சொல்கிறேன், பார்ட் டைம் ஜாபுக்காக ஃபுல் டைம் ஜாபை யாரும் ரிசைன் பண்ண மாட்டாங்க. அது நிலையான வருமானம். டெய்லி ஒழுங்காக கரெக்டாக கிரமமாக அந்த வேலைக்கு போவாங்க. அதில் ஒரு போகிறதுலையே, வேலைக்கு போகிற டைமில் எதுலேயுமே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, குறை வைக்க மாட்டாங்க. அந்த வேலையில் கரெக்டாக இருப்பாங்க. ஏனென்றால் அதுதான் அவங்க வாழ்வாதாரம், அவங்களுக்கு நல்லா தெரியும்.
மற்றது சும்மா சைடில், எல்லாரும் சொல்லுங்க சைடில். தேவை இருந்தால், டைம் இருந்தால், பணம் நிறைய தேவைப்படுது, அப்போ பார்ட் டைம் ஜாபில் கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தேவை இல்லைன்னா சரி பரவாயில்ல, அதை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. அது என்ன செய்வாங்க, அது பெருசாக அதுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. கர்த்தரை நம்ம எப்படி தேடுறோம்? பார்ட் டைமாக தேடுறோமா, ஃபுல் டைமாக தேடுறோமா? தேவை, பிரச்சனை, நெருக்கடின்னு வரும்போது நல்லா கர்த்தரை தேடுகிறது. அதுக்கு பிறகு தேவைப்படாமல் இருக்கும்போது கர்த்தர் தேவையே, கர்த்தரோ அவரை தேடுறதோ எதுவுமே. அடுத்து பழையபடி தேவன் வரும்போது ஒழுங்காக கர்த்தரை, நான் சொல்கிறேன், தேவைக்காக கர்த்தரை தேடாமல் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறதுனால அவரை தேட ஆரம்பிங்க. ஆமே, முழு இருதயத்தோடு, எல்லாரும் சொல்லுங்க முழு இருதயத்தோடு. உன் தேவனாய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு நீ அவரை தேடினால் அவரை கண்டடைவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரைக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், பார்ட் டைமாக கர்த்தரை தேடி இருக்கலாம், பார்ட் டைமாக சர்ச்சுக்கு வந்திருக்கலாம். அப்படி நம்ம தேடும்போது தேவனுடைய மகிமை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கவே முடியாது. தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தவே மாட்டார். முழு இருதயத்தோடு, ஆண்டவரே, யாரும் பார்ட் டைம் ஜாபுக்காக ஃபுல் டைம் ஜாபை கேன்சல் பண்ணவங்க கிடையவே கிடையாது. அப்படி அவங்க கேன்சல் பண்ணும்போது நல்லா கவனிங்க, அவங்க வாழ்க்கையை கவனிங்க. அவங்களுக்கு தெரியும் இது பெரிய வாழ்வாதாரம் இல்லை, இதுதான் என் வாழ்வாதாரம்னு சொல்லி வரும்போது அப்போ அதை ரிசைன் பண்ணிட்டு இங்கே ஜம்ப் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் சில அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்குறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு மனிதர், ராஜசேகருங்கிறதான ஒரு மனிதர், எங்கள் ஊரை சேர்ந்தவர். அவர் ஈபியில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் வேலை பார்த்து கொண்டு இருந்தார். அந்த டைமில் தான் ஜெர்மன் கம்பெனிலேருந்து NEPCங்கிறதான காத்தாடியை நம்ம இடங்களில் எரெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த காத்தாடியை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டினுடைய அனுமதி தேவை. அப்போது அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட அந்த அனுமதிக்காக வர்றாங்க. அப்படி வரும்போது இவர் இங்குள்ள காரியங்களெல்லாம் பார்க்குறாரு. தான் பார்க்கிற அரசாங்க உத்தியோகத்தை விட, ஏன்னா அன்னைக்கு அரசாங்கத்தில் அவ்வளோ பெரிய சம்பளம் கிடையாது இன்னைக்கு மாதிரி. அப்போது அந்த அரசாங்க உத்தியோகத்தை விட இந்த ஜெர்மன் கம்பெனியில் நான் வேலை செய்தால் எனக்கு அதிகமான சம்பளம் வருங்கிறத அவங்க தெரிஞ்சதுனால பார்ட் டைம் அதை என்ன பண்ணார்னா, லீவு அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் லீவு உண்டு, சம்பளத்தோட கூடிய லீவுலாம் உண்டு. இந்த லீவு, மெடிக்கல் லீவு, அந்த லீவெலாம் போட்டு என்ன பண்ணுவார்னா, இந்த கம்பெனியில் வேலை பார்ப்பார். ஈபியில் வேலை செய்கிற மனுஷன் இங்கே வேலை பார்ப்பார். வேலை பார்த்து எல்லாம் ஒரு லெவல் எல்லாம் கரெக்டாக வந்த உடனே அரசாங்க வேலையை ராஜினாமா செய்துட்டு இந்த வேலையில் முழுவதுமாக வந்தார். ஏனென்றால் கண்டுபிடிச்சார், இதை விட அதிகமான நன்மை இதில் உண்டுன்னு. நான் சொல்கிறேன், இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை பார்ட் டைமாக நீங்கள் தேடுனா, நான் சொல்கிறேன் ஃபுல் டைமாக தேட ஆரம்பிங்க. எப்படி அந்த ராஜசேகருங்கிற மனுஷன் அரசாங்க உத்தியோகத்தை விட ஜெர்மன் கம்பெனியில் அவர் வேலை செய்கிறதுனால அதிக லாபம் உண்டுன்னு நினச்சாரோ, இது மாதிரி பார்ட் டைமாக தேடுகிற உங்கள் வாழ்க்கையை மாற்றிட்டு ஃபுல் டைமாக கர்த்தரை தேட ஆரம்பிங்க. ஏன்னா பார்ட் டைமாக தேடக்கூடியவர் அல்ல, ஃபுல் டைமாக தேடும்போது நிச்சயமாக அவரை கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சுது, இதில் முழுவதுமாக நான் இன்வால்வ் பண்ணும்போது அரசாங்கம் கொடுக்குற சம்பளத்தினால நான் உயர்வதை விட அதை விட மேலே நான் உயர முடியும்னு அவருக்கு தெரிஞ்சுது. ஆமென். கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு காலத்தில் அதுக்கு பிறகு சொந்தமாகவே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் RS விண்டெக். இன்றைக்கி நீங்கள் ஸ்பின்னிங் மில், கன்னியாஸ்பின், அந்த ஸ்பின்னிங் மில்லுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்கும். இன்றைக்கும் அந்த கம்பெனி இயங்கி கொண்டு இருக்கிறது. அவர் இறந்துட்டார், அந்த நிர்வாகம் இன்றைக்கும் இயங்கி கொண்டிருக்குது. தேவனை பார்ட் டைமாக தேடுறதில்ல, முழு இருதயத்தோடு தேடணும். எல்லாரும் சொல்லுங்க, முழு இருதயத்தோடு தேடணும். இன்றைக்கு இவ்வளவு போதும். அடுத்த வாரத்தில் மீதி உள்ள காரியத்தை அக்காலத்தில் சொல்லியிருக்கு இல்லையா, அப்பொழுது நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பொழுதுனா என்ன, முழு இதயத்தோடு தேடுவதுனா என்ன, மற்றதை குறித்து வரக்கூடிய நாட்கள் நம்ம தியானிக்கலாம். எல்லோரும் எழுந்திருப்போம்.
கேட்ட வார்த்தைகளுக்கு நேரம் நம்முடைய இதயத்தை தாழ்த்துவோம், 2 கரங்களை உயர்த்துவோம். ஒரு செகண்டு உங்கள் இருதயத்தை நீங்கள் யோசித்து பாருங்க. ஆண்டவரை நான் எப்படி தேடுறேன்? என் வாழ்க்கை எல்லாத்துக்கும், எல்லா நன்மைக்கும் முழு ஆதாரமாக ஆண்டவர் தான் எனக்கு இருக்காரா? இல்லை எனக்கு தேவைப்படும் போது மட்டும் ஆண்டவரை நான் வச்சுக்கிறேனா? ஸ்டெப்னி டயர் மாதிரி எப்போல்லாம் பஞ்சர் ஆகுதோ அந்த டைமில் மட்டும் அந்த டயரை மாட்டுவாங்க. அடுத்து பஞ்சரை சரி பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டெஃப்னியை கலத்தி இங்கே போட்டுக்குவாங்க, அந்த டயரை ஒழுங்கு அதில் போடுவாங்க. கர்த்தர் உங்கள் ஸ்டெஃப்னியாக இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு முழு நேர ஒரு கடவுளாக இருக்கணும், பார்ட் டைம் கடவுளாக இருக்கக்கூடாது. ஆண்டவரை உண்மையாக தேடணும். ஆண்டவரே, உம்மை கண்டடையத்தக்க விதத்தில் முழு இருதயத்தோடு நான் உங்களை தேடுவதற்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்ப்பா. எத்தனை பேர் அப்படி கேட்குறீங்க? ஆண்டவர், ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நான் உங்களை தேடலை, நீர் தான் தேவன். உங்களை தேடுறதுனால என் வாழ்க்கையில் நன்மை உண்டு, என் வாழ்க்கையில் மேன்மை உண்டு, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் இருக்கிறதுனால, நான் உங்களை தேடுறதுனால நான் உங்களை கண்டடைய முடியும். நான் உங்களை தேடுறதுனால உங்களுடைய மகிமையை நாங்கள் பார்க்க முடியும். உங்களை தேடுறதுனால எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, நிலையான வாழ்வு உண்டு. இந்த உலக வாழ்க்கை விட்டு நான் கடந்து போனாலும் ஆண்டவரே, ஒரு நிலையான வாழ்க்கைக்குள்ளாக நான் உங்களை தேடுறதுனால நித்தியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நான் வருவேன், மகிமைக்குள்ளால வருவேன். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உங்களை தேடணும், முழு இருதயத்தோடு தேடணும், முழு இருதயத்தோடு உங்களை தேடணும். நான் உங்களை கண்டடையணும். ஆண்டவரே, இத்தனை வருஷமாக, இத்தனை நாளாக நான் உங்களை தேடிட்டு இருக்கிறேன். உணர்த்தப்பட்டவங்க இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்புரவாகலாம். என்ன பார்க்காதீங்க, என் முகத்தை பார்க்காதீங்க, என் கண்ணை பார்க்காதீங்க, உங்கள் இருதயத்தை பார்க்குற ஒரு தேவன் இருக்கிறாரு, உங்கள் உள்ளத்தை பார்க்குற தேவன் இருக்கிறாரு. உங்கள் இருதயத்தில் நீங்கள் நினைக்கிறத நீங்கள் உண்மையாக பேசுகிறீங்களா இல்லை சும்மா பேசுகிறீங்களாங்கிறத அறிகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறாரு. அவரை நீங்கள் பாருங்கள். உங்கள் கண்கள், உங்கள் மனக்கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, நான் தேவைக்காக உங்களை தேட மாட்டேன். ஆண்டவரே, உண்மையாக உங்களை தேடணும். இவ்வளவு நாள் நான் உங்களை தேடி இருக்கிறேன், இத்தனை வருஷமாக நான் உங்களை தேடி இருக்கிறேன். ஆனால் முழுமையாக தேடலை, உண்மையாக தேடலை. பார்ட் டைமாக நான் தேடினதுனால உங்களை என்னால் கண்டடைய முடியலை, உங்கள் மகிமை என்னால் பார்க்க முடியலை. ஆண்டவரே, உண்மையாக உங்களை தேடுறதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் மகிமையை நான் பார்க்கணும், உங்களை நான் கண்டடையணும். வேதம் சொல்லுது, வேதத்தில் மோசே சொல்லியிருக்கிறாரு, அவரை முழு இருதயத்தோடு தேடும்போது நீ அவரை கண்டடைவாயின்னு. ஆண்டவரே, நான் உங்களை கண்டடையணும்ப்பா. எத்தனை பேருக்கு அவரை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது? அவருடைய முகத்தை பார்க்கணுன்னு ஆசை எத்தனை பேருக்கு இருக்குது? மோசேக்கு ஆசை இருந்துச்சு. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நீங்கள் எனக்கு காட்டணும்னு சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், அவருடைய மகிமை அவருக்கு காண்பித்தார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாய். ஆண்டவரே, உம்முடைய மகிமை என் வாழ்க்கையில் வெளிப்படும்படிக்கு, என்னுடைய சரீரத்தில், பலவீனப்பட்ட சரீரத்தில் வெளிப்படும்படிக்கு, ஆண்டவரே, சீரழிந்த என் குடும்பத்தில், என் பிள்ளைகளிடத்தில், என் கணவனிடத்தில், என் பொருளாதாரத்தில், என் வாழ்க்கையில் உம்முடைய மகிமை வெளிப்படும்படிக்கு முழு இருதயத்தோடு உம்மை தேடுவதற்கு கர்த்தாவே கிருபை செய்யும். ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிறேன்? எத்தனை பேர் உண்மையாக அர்ப்பணிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவீங்களா? ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் உங்களை முழு இதயத்தோடு தேடலை, பார்ட் டைமாக தேடினேன், உண்மையாக நான் தேட போகிறேன். ஆண்டவரே, உங்களை நான் பார்க்கணும், உங்கள் மகிமை நான் பார்க்கணும். ஆண்டவரே, உம்மை விசுவாசித்தால் உம்முடைய மகிமை காண்பாயின்னு சொல்லியிருக்கீங்களே, முழு இதயத்தோடு உங்களை தேடனா கண்டடைவா என்று சொல்லியிருக்கீங்களே. ஆண்டவரே, முழுசாக நான் உங்களை தேட விரும்புகிறேன். நான் முழுசாக தேடணும், என் குடும்பம் முழுசாக தேடணும், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் பெற்றோர்கள் எல்லாரும் முழுசாக உங்களை தேடணும். ஆண்டவரே, நீங்கள் தான் உண்மையான தேவன். ஆண்டவரே, நீரே தேவன் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளணும். மயக்க மருந்தை கண்டுபிடிச்ச தாமஸ் சிம்சன்கிறதான ஒரு டாக்டர் ப்ளஸ் விஞ்ஞானி, அவர் சொன்னார், அவர்கிட்ட எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பிலே பெரிய கண்டுபிடிப்பு எதுன்னு. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, இந்த குளோரோஃபார்மை கண்டுபிடிச்சி, மயக்க மருந்தை கண்டுபிடிச்சி தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா முழு உலகத்துக்கும் அதுதான் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அதுக்கு முந்திலாம்
எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணதாக இருந்தாலும், கையை வெட்டி எடுக்கிறதா இருந்தாலும், காலை வெட்டி எடுக்கிறதா இருந்தாலும் மயக்கம் இல்லாமல் வெட்டி எடுப்பாங்க. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அந்த லேபர் வார்டு ஒரே அழுகுரல் சத்தமாக நரகம் மாதிரி இருந்துச்சு. இவர் கண்டுபிடித்த பிறகு தான் அந்த சத்தம் இல்லாமல் இருந்துச்சு. எல்லா நிருபர்களும் அதை தான் எதிர்பார்த்தாங்க. அவர் அதை தான் சொல்வார்னு. அவர் சொன்ன ஒரு விஷயம், நான் பாவி, என் இயேசு ரட்சகருங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். நான் கண்டுபிடிச்ச, இந்த உலகத்தில் கண்டுபிடிச்ச எல்லா பெரிய கண்டுபிடிப்புகளை விட நான் ஒரு பாவி, இயேசு என் ரட்சகர். அவரை தேடுகிறதுனால என் வாழ்க்கையில நன்மை உண்டு. அவரை தேடுகிறதுனால என் வாழ்க்கையில மகிமை காண முடியும். அவரை தேடுகிறதுனால எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவரை முழு இதயத்தோடு தேடும்போது அவரை கண்டுபிடிக்கலாங்கிறத அந்த தாமஸ் சிம்சன் சொல்றாரு. அவ்வளவு பெரிய விஞ்ஞானி கண்டுபிடித்த ஒரு உண்மை. இன்றைக்கு நம்ம இந்த வார்த்தைக்கு முன்னால் நம்ம சீர்தூக்கி பார்ப்போம். இவரை தேடுகிறதுனால எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. எத்தனை பேர் அப்படி அவரை தேடுறீங்க? இயேசுவே, நான் உங்களை தேடுறதுனால இந்த உலக வாழ்க்கையை விட்டு நான் போனாலும் எனக்கு நிலையான ஒரு வாழ்வை நீங்கள் தருவீங்க. நித்திய ஜீவனை என் வாழ்க்கையில் தர போதுமானவங்களாக இருக்கீங்க. ஆண்டவரே, முழு இருதயத்தோடு நான் உங்களை தேடுறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். நீ தந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி. உம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற தேவன். உங்களை முழுதாய் தேடும்போது, உண்மையாக தேடும்போது, முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு உங்களை தேடும்போது உங்களை நாங்கள் பார்க்க முடியும். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் பார்ட் டைமாக தேடுறவங்க, தேவைக்காக தேடுறவங்க, வாய்ப்பு கிடைச்சா, நேரம் இருந்தால், மனசு இருந்தால் தேடுறவங்க மாதிரி இல்லாமல், அப்படிப்பட்டவங்கெல்லாம் உங்களை உண்மையாக தேட, உங்களை கண்டடையத்தக்க விதத்தை தேடுவதற்கு கர்த்தாவே நீங்கள் கிருபை செய்யுங்க. நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் அவங்களுக்கு தென்படுங்க. யார் யாரெல்லாம் உண்மையாக முழு இதயத்தோடு உங்களை தேடுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் தென்படுங்க. உங்கள் மகிமையை அவங்களுக்கு காண்பீங்க. ஆண்டவரே, அவங்க விசுவாசித்து உம்முடைய மகிமையை காண்பதற்கு கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. நீர் இரக்கம் பாராட்டுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்று சதா காலமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வரை மட்டும் நம் ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக. விசேஷம் இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிய அர்ப்பணித்த உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த பாடலை பாடி நாம் கலந்து செல்லலாம். உம்மை துதித்திடுவே, வால்யூம் ரைஸ் பண்ணி உயர்த்திடுவே, என் கை உயர்த்தி உம்மை துதித்திடுவே, சத்தமாய் உயர்த்தி நான் உயர்த்திடுவே, my hands lifted high உம்மை துதித்திடுவே, வால்யூம் ரைஸ் பண்ணி உயர்த்திடுவே, என் கை உயர்த்தி உம்மை துதித்திடுவே, சத்தமாய் உயர்த்தி நான் உயர்த்திடுவே, துதித்திடுவே, புகழ்ந்திடுவே, துதித்திடுவே, புகழ்ந்திடுவே, துதித்திடுவே, புகழ்ந்திடுவே, உம்மை உயர்த்திடுவே, உமக்காய் ஓடிடுவே, உம்மை துதித்திடுவே, உம்மை புகழ்ந்திடுவே, உம்மை உயர்த்திடுவே, உமக்காய் ஓடிடுவே. Jumping and dancing, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அப்பாவின் சமூகத்திலே எத்தனையோ சந்தோஷம்.
jumping and dancing, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அப்பாவின் சமூகத்திலே எத்தனையோ சந்தோஷம். துதித்திடுவேன் புகழ்ந்திடுவேன், துதித்திடுவேன் புகழ்ந்திடுவேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் 7 வழியாக பிடிக்குதையா ஓட்டம். ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் 7 வழியாக பிடிக்குதையா. துதித்திடுவேன் புகழ்ந்திடுவேன், துதித்திடுவேன் புகழ்ந்திடுவேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். உம்மை துதித்திடுவேன். சத்தமாய் துதிப்போம், துதியால் மதிலை இடிப்போம், எரிகோ கோட்டையை நாம் தூள் தூளாய் தகர்ப்போம். சத்தமாய் துதிப்போம், துதியால் மதிலை இடிப்போம், எரிகோ கோட்டையை நாம் தூள் தூளாய் தகர்ப்போம். துதித்திடுவேன் துதித்திடுவேன் புகழ்ந்திடுவேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். With my hands lifted high, உம்மை துதித்திடுவேன், வால்யூம் ரைஸ் பண்ணி உயர்த்திடுவேன், என் கை உயர்த்தி உம்மை துதித்திடுவேன். சத்தமாய் உயர்த்தி நான் துதித்திடுவேன், துதித்திடுவேன் புகழ்ந்திடுவேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். 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 ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானம் கிடைச்சங்களே. ஆமென்.